காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி அருள்மிகு வரதராஜ பெருமாளுக்கு திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு தீர்த்தம், சடாரி, துளசி மற்றும் இதர பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அருணை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திருக்குமரன் திருக்கோயிலில் மண்டல பூஜை 12ஆம் நாள். சிறப்பு அபிஷேகங்கள், வண்ணமலர் மாலைகளால் அலங்காரம், வேத மந்திரங்கள் ஒலிக்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க, பிரசாதம், நெய்வேத்தியங்களுடன் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அனைவருக்கும் புளியோதரை, தயிர் சாதம், கேசரி வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடு அருகே கிளித்தான் பட்டறையில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆலயம் ஸ்தாபகர் கா. மோதிலால் சுவாமி நிர்வாகத்தில் பல்வேறு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மகா அன்னதானம், சத்திய நாராயண பூஜை, பல்லக்கு சேவை, ஊஞ்சல் சேவை, திருத்தேர் உற்சவம், பஞ்சாமிர்த அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு சேவைகள் நடைபெற்று வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு நடை திறந்து நண்பகல் 12 மணி வரை பக்தர்களுக்கு தரிசனம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் அடி அண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள அருள்மிகு மாணிக்கவாசகர் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் ஏப்ரல் 12 காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை ரிஷப லக்னத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் புனித கலச நீர் ஊற்றி வெகு சிறப்பாக நடைபெற்றது. மந்தைவெளி மாரிச்செட்டி தெரு கொடியேற்றம். திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் பங்குனி பிரம்மோற்சவம் 8ஆம் நாள் மாலை குதிரை வாகன புறப்பாடு.